பேசி இந்த சிலையை உங்கள் முன் திறந்து வைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மண் யார், பெருமை என்ன என்பதை எல்லாம் ஏற்கனவே எனக்கு பேசியவர்கள் விவரமாக கூறிவிட்டார்கள். நமது மன்னருக்கு வீரம் அல்ல, தெய்வ பக்தியும் உண்டு. நமது மன்னரை வணங்கினால் அது எவ்வளவு நல்லது நடக்கும் என்பது உங்களுக்கு எல்லாம் சரியாக தெரியாது. ஆகவே நமது மன்னர் தெய்வ சக்தி உடையவர். ஆகவே அவரை நம்பி நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு வேண்டிய வரம் எல்லாமே கிடைக்கும். இந்த மக்கள், இந்த கோரங்கிப்பேட்டை கிராம மக்கள், ஊர் மக்கள் நம்மளுடைய சிலையை எவ்வளவு ஆர்வமாக இங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும்போது மிகவும் வியப்படைகிறேன். நான் பெரிய டவுன்ல, பெரிய பெரிய ஊர்ல கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட இதெல்லாம் செய்யல. இந்த ஊர்ல சாதாரண மக்கள், சாதாரண இளைஞர்கள், சாதாரண தொண்டர்கள், நமது சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள, வெறி உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு அருமையான சிலையை யார் கையும் இல்லாமல் சொந்த முயற்சியில் உங்கள் பணத்தை போட்டு செலவு பண்ணி இந்த சிலையை ஒற்றுமையுடன் செய்து முடித்து அதற்கு சிறப்பு விழாவும் கண்டு ஒரு சின்ன சச்சரவுடன் இல்லாமல் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம். இங்கு வந்த பொழுது பார்த்தேன், இந்த விழா நடத்தியவர்கள் எல்லாரையும், அதாவது இந்த ஊர்ல உள்ள எல்லா இளைஞர்களையும் அனுசரித்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரவர்கள் மாலையை போட சொல்லி, மரியாதையை செய்ய சொல்லி, சால்வையை போட சொல்லி எல்லாம் ஒரு ஒற்றுமையோடு நடந்து கொண்டீர்கள். இந்த ஒற்றுமையின் தான் நமது மக்களுக்கு வலிமை ஏற்படுத்தும். இந்த ஒற்றுமையை நீங்கள் எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி, நாம் எல்லாம் முத்தரையர் மக்கள், நாம் எல்லாம் ஒரு பக்கமாக நின்று எந்த முடிவு எடுக்காமல் எடுக்க வேண்டும். வேற முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்க எல்லாம் பேசி முதல் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதுக்கப்புறம் அரசியலுக்கு ஓட்டு போறதிலிருந்து எந்த சமூக பிரச்சனையும் ஒற்றுமையாக செயல்படுங்கள். நீங்க எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் நம்மளை யாருமே அசைக்க முடியாது. இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு சிலை அமைத்து எங்களை திறப்பதற்கு அழைக்கும் பொழுது கூட நாங்கள் இவ்வளவு ஒற்றுமையாக, இவ்வளவு சிறப்பாக நீங்கள் இந்த விழாவை செய்வீர்கள் என்று நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் மட்டுமல்ல, சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாருமே இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியில் மிகவும் ஆர்வமாக அக்கறையோடு இருந்தார்கள் என்பதை நிர்வாகிகளையும், மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளையும், மாநில துணை பொதுச் செயலாளர் திரு பெரியசாமி அவர்களையும், இன்னும் மற்றும் எல்லா இந்த சிலை திறப்புகளுக்காக பாடுபட்ட, உடல் உழைத்த, பணம் கொடுத்த எல்லா மக்களுக்கும் மிகவும் நன்றியை நாங்கள் விழாவை நீங்கள் மன்னர் பிறந்த விழாவுக்கு ஒரு மாலையாவது இந்த போட்டு இதை ஒரு சிறப்பாக கொண்டாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வருகிற மே 23ஆம் தேதி திருச்சியில் நமது மன்னர் பிறந்த விழாவை மாபெரும் விழாவாக மிக மிக சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட விழாவை விட சிறப்பாக, அதை மிக மிகையாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் அந்த விழாவிற்கு இப்பொழுதே இருந்தே தயார் செய்து திரளாக, நீங்கள் மட்டுமல்ல, நமது சமூகத்தை சேர்ந்த அக்கம் பக்க கிராமம், இளைஞர்கள், சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் சொல்லி இந்த வருடம் மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த மன்னர் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது மன்னரை நம்மளுக்கு வரம் கொடுத்த மாதிரி. மன்னர் சாதாரண மன்னர் மாத்திரம் இல்ல, அவர் தெய்வீக சக்தி உடையவர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு இப்பவே முயற்சி எடுத்து நீங்கள் அதெல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு பெரிய விழாவை, இவ்வளவு மன்னர் பிறந்த நாளை மன்னருடைய சிலை அமைத்து நீங்கள் எல்லாம் ஆர்வமாக எங்களை அழைத்து சிலையை திறக்க வைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததற்கு உங்கள் சார்பில், எங்கள் மாவட்ட, மாநில, நகர நிர்வாக சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வரதராஜபுரம் வடக்குமேடு கிளை செயலாளர் அவர்கள் இப்பொழுது மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள், சிறப்பிக்கிறார்கள்.